வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பெண் தலைமை காவலர் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தரிக்கோலால் குத்தி கொன்ற கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் தலைமை காவலர் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள எர்த்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் தாமரை செல்வி. இவர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்தார். வியாழக்கிழமை அன்று இரவு பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் நெல்லூர்பேட்டை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் தாமரை செல்வி. ஏரிக்கரை அருகே சென்று கொண்டிருந்த போது அவருடைய கணவர் அரவிந்த் தாமரை செல்வியை மடக்கி பிடித்து அவருடைய கழுத்தில் கத்தரிக்கோலால் குத்தி இருக்கிறார். எதிர்பாராத இந்த கொடூர தாக்குதலில் நிலைகுலைந்து போன தாமரை செல்வி இரத்த வெள்ளத்தில் சரிந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போனார். கழுத்தில் ரத்தம் பீரிட்டு கொட்டியதில் காவலர் சீருடையை நனைந்து சிவப்பு நிறமாகி இருந்தது. பெண் தலைமை காவலரை அவருடைய கணவரை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. தாமரை செல்விக்கும் அரவினுக்கும் திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் 12 வயது மற்றும் 10 வயதில் 2 மகன்களும் 4 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். தாமரை செல்வியின் கணவர் அரவிந்த் ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி கணவரை விட்டு பிரிந்து தன்னுடைய பிள்ளைகளுடன் பெற்றோர் வீட்டிற்கே சென்று விட்டார். கடந்த 3 மாதங்களாக பெற்றோர் வீட்டிலிருந்தே பணிக்கும் அவர் சென்று வந்திருக்கிறார். வியாழக்கிழமையன்று குடியாத்தம் நகர காவல் நிலையத்திற்கு பணிக்கு சென்ற தாமரை செல்வி மாலையில் குடியாத்தம் நேதாஜி சவுக் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார். பணி முடிந்து சுமார் இரவு 7 மணி அளவில் தன்னுடைய வீட்டுக்கும் புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தாமரை செல்வியை பின்தொடர்ந்து சென்ற அவருடைய கணவர் அரவிந்த் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை பகுதியில் அவரை வழிமறித்து தடுத்து நிறுத்தி அவரிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தரிக்கோலால் தாமரை செல்வியின் கழுத்து, கை உள்ளிட்ட பகுதிகளில் அரவிந்த் சரமாரியாக குத்தி இருக்கிறார். மொத்தம் 11 இடங்களில் கத்தரிக்கோலால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் அரவிந்த். மேலும் அரவினும் கத்தரிக்கோலால் தன்னைத்தானே மார்பில் குத்தி கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இரத்த வெள்ளத்திலிருந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸில் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது தாமரை செல்வி ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்திருக்கின்றனர். தனக்குத்தானே கத்தரிக்கோலால் குத்தி கொண்ட அரவினுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்ததும் குடியாத்தம் டிஎஸ்பி சுரேஷ், காவல் ஆய்வாளர்கள் சிவகுமார், பிரபு, தமிழ்ச்செல்வன், குடியாத்தம் தாசில்தார் பிரியா உள்ளிட்டோர் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். தங்களுடன் சற்று நிமிடங்கள் வரை பணியாற்றிய தலைமை காவலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து குடியாத்தம் போலீசார் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனார்கள். கொலை செய்யப்பட்ட பெண் போலீஸ் தாமரை செல்வியின் உடல் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. குடியாத்தம் நகர காவல்துறையினர் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தாமரை செல்வியின் கணவர் அரவினை மருத்துவமனையில் வைத்தே கைது செய்தனர். குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் போலீசார் மட்டுமின்றி பொதுமக்களிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.